நிறைய பேருக்கு டிவிஎஸ் என்டாரை பற்றி தெரியும். தெரிஞ்சாலும் சரி, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்குள்ளே வந்து எங்களுக்கு டைமிங் கூட வைக்க தெரியாதா, அது கூட தெரியாதா, இது தெரியாதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்டாருக்கு டைமிங் வச்சாச்சு. ஓகேங்களா. ஆனால் இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மேக்னெட் டைமிங் பார்ப்பாங்க. ஆனால் நான் பார்க்குறது வந்து பிஸ்டன் டைமிங் மட்டும்தான். இப்போ பிஸ்டனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் இருக்குதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் டைமிங் மேக்னெட் வைக்கிறதோட பிஸ்டன் டைமிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, கரெக்டாக இருக்கும். இந்த வரும் தெரியுதா, உங்களுக்கு பிஸ்டன் டைமிங்கும் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பிஸ்டன் நம்மளுக்கு டாப்பில் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போது எந்த அளவுக்கு இதில் தெரியுதுன்னு தெரியல. இப்போ தெரியுதுங்களா, பிஸ்டன் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக டாப்பில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ டாப்பில் இருக்க சொல்ல இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு கமாண்ட்டு, மேக்னெட் போட்டால் தான் டைமிங் கரெக்டாக இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் இருக்குதா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்குது. திருப்பிலே நீங்கள் இந்த மாதிரி சும்மா நார்மல் திருப்பிலே ஒன்று மாட்டிட்டிங்கன்னா இப்போது வந்து இந்த மேக்னெட் கீ உக்காரதில்ல, இப்போ நீங்கள் மேக்னெட் உக்காந்தாலும் இந்த கோடுக்கு நேராக தான் உங்களுக்கு வந்து டைம் உட்காரணும். இப்போ இதுவும் பாருங்கள், கரெக்டாக அந்த பிசு தட்டாமல் இருக்குதா. இப்போ இது ரெண்டும் கரெக்டாக ஆகிடுச்சு. ரெண்டாவது இந்த பிஸ்டன் டைமிங், இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா பிஸ்டன் டைமிங், அந்த மணி. இப்போ இது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைமிங்கை இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் டைமிங் கரெக்டாகுதா. இது சிம்பிள் விஷயம் தான். பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு, இது கரெக்டான விஷயமா தப்பான விஷயமான்ட்டு.